நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 24 ஆன்மீக தமிழில் வணக்கம். இன்றைய ராசி பலன்கள் வழங்குவதற்காக நான் உங்கள் லலிதா ரவி. வைகாசி 31 ஞாயிற்றுக்கிழமை 14/6/2026. இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படும். பயனற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை குறைத்துக் கொள்ளவும். மனதை உறுத்திய கவலைகள் குறையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும். ரிஷபராசி நேயர்களே, தற்பெருமை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈர்ப்புகள் உண்டாகும். சில செயல்களில் கட்டுப்பாடுடன் இருக்கவும். கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் உருவாகும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வேலையாட்களிடம் ஒத்துழைப்பு உருவாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, தாய்மாமன் வழியில் அனுசரித்து சென்றால் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். வியாபார பணிகளில் முக்கியமான சில பிரமுகர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். இனம் புரியாத சில நினைவுகள் மூலம் கவலைகள் தோன்றி மறையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படவும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் மறையும். கடகராசி நேயர்களே, சபை சார்ந்த துறைகளில் பொறுமையை கையாள வேண்டும். மனதில் நினைத்த எண்ணங்களை செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பார்கள். மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும். சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். உயர் கல்விகளில் இருந்த குழப்பங்கள் குறையும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும். பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலை காணப்படும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும். கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் காணப்படும். ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள். துலாம் ராசி நேயர்களே, தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும், பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும், விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இரக்கமான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படவும். விருச்சிக ராசி நேயர்களே, சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். மற்றவர் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். தவறிப்போன சில பொருட்களை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். அரசு பணிகளில் ஆதரவுகள் மேம்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டுக் கொடுத்து செல்லவும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களின் ஆசைகள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல்கள் ஏற்படும். கால்நடைகள் மூலம் லாபம் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசு செயல்பாடுகளில் இருந்த தாமதங்கள் குறையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் எண்ணங்கள் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். மீனராசி நேயர்களே, உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும். தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். இழுபறியான செயல்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். செய்கின்ற முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். மீண்டும் நாளை ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.